அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு இறைவனின் மன்னிப்பு வேண்டுமா? ஹஜ் உம்ரா செய்தல். இறை கடமைகளில் ஒன்றான ஹஜ் என்ற கடமையை இறை திருப்தியை மட்டும் எதிர்பார்த்து நிறைவேற்றினால் தம் பாவங்கள் மன்னிக்கப்படும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தாம்பத்திய உறவு மற்றும் பாவச் செயல்களில் ஈடுபடாமல் ஒருவர் அல்லாஹ்வுக்காகவே ஹஜ் செய்தால் அவர் அவருடைய தாய் அவரை பெற்றெடுத்த நாளில் இருந்ததை போன்று பாவமறியா பாலகனாக திரும்புவார். இதை அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. புகாரி 1521. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஓர் உம்ரா செய்வது மறு உம்ரா வரை ஏற்படும் சிறு பாவங்களுக்கு பரிகாரமாகும். பாவச் செயல் கலவாத ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்கு சொர்க்கத்தை தவிர வேறு கூலி இல்லை. இதை அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரி 1773. உலு செய்தல். படைத்தவனை வணங்குவதற்காக நமது அங்கங்களை தூய்மை செய்யும் போது நம் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு முஸ்லிமான அல்லது மோமினான இறை நம்பிக்கை கொண்ட அடியார் அங்க தூய்மை உலு செய்யும் போது முகத்தை கழுவினால் கண்களால் பார்த்து செய்த பாவங்கள் அனைத்தும் முகத்தை கழுவிய நீருடன் அல்லது நீரின் கடைசி துளியுடன் முகத்திலிருந்து வெளியேறுகிறது. அவர் கைகளை கழுவும் போது கைகளை பற்றி செய்திருந்த பாவங்கள் அனைத்தும் கைகளை கழுவிய தண்ணீருடன் அல்லது தண்ணீரின் கடைசி துளியுடன் வெளியேறுகின்றன. அவர் கால்களை கழுவும் போது கால்களால் நடந்து செய்த பாவங்கள் அனைத்தும் கால்களை கழுவிய நீரோடு அல்லது நீரின் கடைசி துளியோடு வெளியேறுகின்றன. இறுதியில் அவர் பாவங்களில் இருந்து தூய்மை அடைந்தவராக அந்த இடத்திலிருந்து செல்கிறார். இதை அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. நூல் முஸ்லிம் 412. கடமையான தொழுகை. படைத்தவனின் கட்டளையை ஏற்று ஐவேளை தொழும்போது பெரும் பாவங்களில் நாம் ஈடுபடாதவரை பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஐவேளை தொழுகைகள் ஒரு ஜும்மாவிலிருந்து மறு ஜும்மா ஆகிய அவற்றுக்கிடையே ஏற்படும் பாவங்களுக்கு பரிகாரங்களாகும், பெரும் பாவங்களில் சிக்காதவரை. இதை அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. முஸ்லிம் 394. சிறப்புமிகு ரமலானின் இறைவன் கடமையாக்கி கடமையாக்கிய நோன்பை நன்மையை எதிர்பார்த்து நோன்பு நோற்றால் நம் முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எவர் நம்பிக்கை கொண்டவராகவும் நன்மையை எதிர்பார்த்தவராகவும் ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்பாரோ அவரது முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடுகின்றன. இதை அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரி 38. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.